உலகெங்கும் உள்ள சினி இசை நேயர்களுக்கு வணக்கம். சினி டைரிங்கிற இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன தமிழ் படங்கள் வெளியாகுது அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இதுவரை சினி இசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும். பா பாண்டியன் என்ற அறிமுக இயக்கத்தவர படம் கிஃப்ட். சோனியா அகர்வால் பிரதான கதாபாத்திரம் நடிச்சிருக்கார். இது ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் படம். சோனியா அகர்வால் போலீஸ் கேரக்டர் நடிச்சிருக்கார். இது ஒரு போலீஸ் கதை அப்படின்னு தனியாக சொல்ல வேண்டியதில்லை. சிட்டிசன் மணி இயக்கி ஹீரோ நடிக்கிற படம் அசுர மனிதன். இது ஒரு காமெடி படம். எம் சுபாரக் டைரக்ஷனில் டாக்டர் ஹரிஷ் ஹீரோ நடிக்கிற படம் நறுவி. இது ஒரு புதுமையான கதையம்சம் கொண்ட படம். அனில் வி நாகேந்திரன் டைரக்ஷனில் எம்கே அர்ஜுனன் மியூசிக்கில் படம் வீர வணக்கம். பரத் சம்தகனி முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. இதுவும் ஒரு போராட்ட குணம் கொண்ட கதை. நவநீத் எஸ் பரீத் இயக்கி ஹீரோ நடிக்கிற படம் சொட்ட சொட்ட நனையுது. உடல் அமைப்பு கிண்டல் பண்ணி படம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த காலத்தில் முடியில்லாத பற்றி கிண்டல் பண்ணி இந்த டைட்டில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விவாதத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது. நான் ஆம்ஸ்ட்ராங் டைரக்ஷனில் கரண் பி கிருபா மியூசிக்கில் படம் குற்றம் புதிது. மதுசூதனம் முக்கிய கதாபாத்திரம் நடிச்சிருக்கார். மற்றபடி முற்றிலும் புதுமாக நடிச்சிருக்காங்க. இந்த படங்கள்லாம் 29/8/25 வெள்ளிக்கிழமை வெளியாகிறது. எஸ் முருகதாஸ் டைரக்ஷனில் வர படம் கடுக்கா. கெவின் டி கோஸ்டா மியூசிக் பண்ணியிருக்கார். இது முற்றிலும் புதுமாக நடிச்சிருக்காங்க. இந்த படம் மட்டும் 27/8/25 புதன்கிழமை என்று விநாயகர் சதுர்த்தி வெளியாகிறது. இந்த வாரம் மொத்தம் 7 படம் வெளியாகிறது. எல்லாமே அறிமுக இயக்கிய படம். எல்லாமே சிறிய பட்ஜெட் படங்கள். இந்த வார படங்கள் இவ்வளவுதான். இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும்.